ராஜவித்யாலயா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. இப்போது இந்த வீடியோ ஷூட் பண்ணுற நேரத்தில் 2,10,000க்கு மேலே வியூவர்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கெயின் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரொம்பலாம் அலட்டிக்கலை, டெய்லி வீடியோஸ்லாம் போடல, ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கூட போடல. வெறும் 36 வீடியோவில் 4,300 சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் வேகமாகவே க்ரோ ஆகிட்டுருக்கோம். இந்த ஜேர்னியில் நான் வந்து என்னுடைய சேனலுக்காக நிறைய ஆப்ஸ் வந்து உபயோகப்படுத்தினேன். அது வந்து ஏஐ ஆப்ஸாக இருக்கட்டும், நார்மல் ஆப்ஸாக இருக்கட்டும், அதிலிருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 ஆப்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். இது எல்லா யூடியூபரும் பயன்படுத்தக்கூடியது, எல்லா யூடியூபரும் பயன்படுத்த வேண்டியது. இந்த ஆப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய நேரம் மிச்சமாகும், உங்களுடைய பணம் மிச்சமாகும், உங்களுடைய எனர்ஜி மிச்சமாகும். அது என்ன ஆப்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கோபைலட். இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டில் வந்து உங்களுக்கு ChatGPT 4ன்றது உள்ளவே இருக்குது. இப்போ நீங்கள் ChatGPT 4 வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மந்த்லி 2,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ChatGPT 4ன்றது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னா, இதில் வந்து இமேஜ் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் எழுதலாம். இப்போ நான் வந்து ஏலியன் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜெனரேட் எ இமேஜ் ஆஃப் ஏலியன் சிட்டிங் இன்சைடு எ டனல். இப்போது இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது நீங்கள் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற இமேஜ்ன்றது கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், 16:9 ரேஷியோ அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ என்டர்னு கொடுக்குறோம். இப்போ என்டர்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து நிறைய இமேஜஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த இமேஜை வந்து நம்ம அப்படியே யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வந்து பயன்படுத்த முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லேண்ட்ஸ்கேப்புன்னு இருக்கும். இப்போ நீங்கள் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இமேஜ்ன்றது லேண்ட்ஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போது இதை நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ இதில் நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ்ன்றது உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ அடுத்த ஆப் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா InVideo அப்படின்ற ஒரு ஆப். இந்த ஆப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். இதில் வந்து ஏஐ டெக்ஸ்ட் டு வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஸ்டாக் வீடியோ இருக்குது, எடிட்டிங் வந்து பண்ணலாம், டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு பெய்டு ஆப் தான். இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, இன்ட்ரோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள் இன்ட்ரோன்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இன்ட்ரோ வீடியோஸ் நிறையா இருக்குது. இது நீங்கள் வந்து ஜஸ்ட் எடிட் பண்ணால் போதும். இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன், மியூட் பண்ணிட்டு இது நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணும்போது இதில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாட்காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்காஸ்ட்டுக்கு பதிலாக இப்போது உங்களுடைய சேனல் நேம் வந்து MSV சேனல் அப்படின்னா MSV அப்படின்னு போட்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போ சேனல் நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் உள்ளே இருக்கக்கூடிய வீடியோஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எடிட்டபிள். எடிட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா வேலை வந்து முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா napkin.ai. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இதில் ஏற்கனவே ஒரு மெம்பராக இருக்கிறதுனால நான் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறமா சைன்இன் பண்ணதுக்கப்புறமா நியூ நாப்கின் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ வந்து டிராஃப்ட் வித் ஏஐ கொடுக்கலாம். இப்போ வந்து இதில் நான் வந்து ஹவு டு கெட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் யூடியூப் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த கண்டென்ட்டுடைய ஓவர்வியூ கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாங்காக வந்து க்ரியேட் பண்ணலாம்.
இப்போ நான் ரெண்டையுமே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்த உடனே அதற்கேற்ற மாதிரி ஒரு நாப்கின் வந்து க்ரியேட் பண்ணுவோம் பாருங்கள். ஓகே, இப்போது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ஒரு சார்ட் மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆட்டோ ஸ்பார்க் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது கொடுத்தோன்னே இந்த ஏஐன்றது ஒரு சில மேஜிக்ன்றதை பண்ணும். இப்போ பாருங்கள், டிப்ஸ் ஃபார் கெட்டிங் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தோன்னே எப்படி வந்து அது மாறி இருக்கு பாருங்கள். இப்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களால் பண்ண முடியும். இப்போ நான் இதையே வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த கண்டென்ட் இப்போ வந்து க்ரியேட் ஹை குவாலிட்டி கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து மாற்ற போகிறேன். பாருங்கள், க்ரியேட் ஹை குவாலிட்டி கண்டென்ட் இதை மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஸ்பார்க் பண்ணுறேன். ஸ்பார்க் பண்ணும்போது பாருங்கள், ஒரு ஒரு கூலான ஒரு அனிமேஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஸ்பார்க் பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு கூலான ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அது வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். அடுத்த ஆப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாட் ஜிபிடி வச்சுட்டு டைட்டில் ஜென்ரேட் பண்ணலாம், டேக்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம், யூடியூப் ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு புதுமையான விஷயம் கொடுக்குறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு youtube.com போய்க்கலாம். யூடியூப்பில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து மதன் கௌரின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் மதன் கௌரி டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த ஆடு ப்ளே ஆகட்டும். இப்போது மதன் கௌரியுடைய இந்த பேக்ரவுண்ட் செட்டப்பை நீங்களும் க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போது மதன் கௌரியுடைய இந்த பேக்ரவுண்ட் செட்டப்பை நீங்களும் க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போது நம்ம என்ன கேட்கணும்னா கைண்ட்லி டீகோட் த லைட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்டூடியோ செட்டப் ஆஃப் திஸ் யூடியூபர் and give me the links to buy in Amazon. இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அதில் வந்து மதன் கௌரியுடைய பேக்ரவுண்ட் செட்டப், லைட்டிங் செட்டப் என்னன்றதை நம்ம கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அமேசானில் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்ஸையும் கேட்டிருக்கோம். ஏஐ என்ன பண்ணுதுன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கான லைட்டிங் செட்டப்பு எப்படி நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம், என்ன மாதிரி லைட்டிங் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போது இதை நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் கேட்கலாம். இப்போ பாருங்கள், கண்டென்சர் மைக்ரோஃபோன் ஸ்டாண்ட் என்ன கேமரா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேமரா அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இதை வச்சு அச்சீவ் பண்ணலாம் அந்த குவாலிட்டியா அப்படின்னு சாட் ஜிபிடி வந்து நம்மளுக்கு சஜஷன் பண்ணுது. இப்போ பாருங்கள், இந்த மைக்கு கூட நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த மைக் இப்போ நீங்கள் இந்த பிராண்டோடைய இந்தியன் வெர்ஷன் என்ன, இப்போ வந்து Amazon.comல இது காட்டுது $99ன்னு. நீங்கள் வந்து பார்க்கணும் இந்தியன் காஸ்ட்டுக்கு வந்து இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த ஆப்புடைய நேமை நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது, வாட்ஸ்அப் ஆப்பு தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், யூடியூபுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் என்ன சம்மந்தம், அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னுடைய ஒர்க்கிங் ப்ராசஸில் வந்து இருக்குது. ஸோ உங்களோட ஷேர் பண்ணலாம் நான் வந்து பார்த்தேன். பாருங்கள், ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து உருவாக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்புன்றது உங்களை மட்டும் வச்சு க்ரியேட் பண்ண முடியாது.
அதனால் உங்கள் ஃப்ரெண்டையோ உங்கள் வீட்டில் இருக்க யாரோட ஒருத்தவங்களுடைய நம்பரை போட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கிடுங்க. அதுக்கப்புறமா அவங்கள ரிமூவ் பண்ணி விட்ருங்க. உங்களுடைய யூடியூப் சேனலுடைய நேமை அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு வைங்க. இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்போடைய நேம் வந்து ராஜவித்யா ரிசர்ச். இப்போது அந்த குரூப்பை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம். எப்படின்னா, உங்களுடைய காம்படிட்டர்ஸ் என்னென்ன மாதிரி வீடியோ போடுறாங்க, அது வீடியோவில் வந்து எது பெஸ்ட்டாக போகுது, அந்த வீடியோடைய லிங்க் எல்லாத்தையுமே உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டு வைங்க. அதே மாதிரி அவங்களுடைய தம்ப்நெயில்ஸ் எது பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அதை நீங்கள் போட்டு வைங்க. இப்போ உங்கள் காம்படிட்டர்ஸ் மாதிரி தமிழில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பெஸ்ட்டு கண்டென்ட் எதெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் போட்டு வைங்க. இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் எப்படி இருக்கும்னா இந்த விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து கோச் பண்ணுறேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு இடமா நான் போட்டு வச்சுப்பேன். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள், இல்லை நான் வந்து ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது, இந்த ஒரு கோட் வந்து சொல்லலாம், இல்லை முக்கியமான ஒரு டிப் வந்து சொல்லலாம், ஒரு ஹேக் வந்து சொல்லலாம் அப்படின்னு எனக்கு மைண்டுக்கு தோன்ற வரதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் போட்டு வச்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஸ்கிரிப்ட் நான் எழுதுனேன் இல்லையா, அந்த ஸ்கிரிப்டையும் நான் வந்து உள்ளே போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பை வந்து பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் 5 ஆப்ஸை பற்றி பார்த்துட்டீங்க. 6வதாக இன்னொரு ஆப்பையும் நான் சொல்கிறேன், ஒரு போனஸாக வச்சுக்கோங்களேன். இது வந்து யூடியூபர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப். என்னுடைய பர்சனல் ஜேர்னியில் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். இப்போது இந்த ஆப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் பர்சனல் கைடன்ஸை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன். இது வந்து பெய்டு கைடன்ஸ், நாட் ஃப்ரீ கைடன்ஸ். பாருங்கள், நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஆனால் என்னுடைய பர்சனல் டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எதை பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கீங்க, அல்லது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ண முடியும். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸும் இருந்தால் உங்களுடைய சேனலில் நீங்கள் பணம் ஏர்ன் பண்ண முடியும். அதை என்னால் பண்ண வைக்க முடியும். இதற்கு வந்து நிறைய பேர் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இப்படிலாம் இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து 120 நாள் தான் டைம் கேட்குறேன். மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் வந்து அல்காரத்தை கரைச்சி குடிக்கணுமா, இல்லை வந்து டேக்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணுமா, இது எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. 120 நாள் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு வந்து கோச்சபிளாக நான் சொல்கிற விஷயங்களை டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணால் போதும். பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம டெய்லி வீடியோஸ் போடணுமா, நான் பேர்ன் அவுட் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். நான் வந்து ஷார்ட்ஸாக எடுத்து போடணுமா, இல்லை வந்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா நான் வந்து லாங் ஃபார்ம் க்ரியேட்டர் கோச். நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் போடுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எப்படி காண்டாக்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா, என்னுடைய மெயில் ஐடிக்கு எப்படி கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா, உங்களை பற்றி ஒரு 4 வரி, நான் இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது, என்னுடைய யூடியூப் சேனல் இதற்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்னுடைய ப்ராப்ளம் இது, நான் வந்து எடிட் பண்ணுறது இப்படி, நான் தம்ப்நெயில் இப்படி எடிட் பண்ணுறேன், இந்த மாதிரி தெளிவான விளக்கம் இருந்துச்சுன்னா உங்களுடைய சிச்சுவேஷனை என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு அமௌண்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த 120 நாள் நீங்கள் வந்து என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் டெஸ்டர். இப்போ இந்த தம்ப்நெயில் டெஸ்டரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த தம்ப்நெயில்ஸை வந்து ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒன்ஸ் லைவ் ஆனதுக்கப்புறமா அந்த தம்ப்நெயில் வந்து ஒவ்வொரு பிளேஸில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு முதல்ல வந்து நம்ம தம்ப்நெயிலை வந்து அப்லோட் பண்ணிக்கணும். இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் இங்கே தம்ப்நெயிலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா இப்போது ஃபஸ்ட் பிளேஸில் எப்படி இருக்குது, இப்போ நம்ம வந்து ஷஃபில் பண்ணி பார்க்கலாம். ஷஃபில் பண்ணும்போது இந்த இடத்துல எப்படி வருது, மறுபடியும் நீங்கள் ஷஃபில் பண்ணிங்கன்னா வேறு இடத்துல வந்து அது போகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் தம்ப்நெயிலை. அதே மாதிரி மொபைல் டிவைசஸ்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி வரப்போகுது. அப்புறம் வந்து சைஸ் வியூ, அதே மாதிரி ஹோம் பேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும், சைட் பாரில் எப்படி இருக்கும், சர்ச் ரிசல்ட்டில் இப்படி இருக்கும், சர்ச் ரிசல்ட்லேயே வந்து ஸ்மாலாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், சேனல் பேஜில், வாட்ச் லேட்டரில், மொபைலில், இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய தம்ப்நெயில் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் இருக்குமோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.